அண்மைச் செய்தி. மத்திய அரசின் பிரதிநிதிகளுடன் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லி அரசியலமைப்பு மன்றத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரோடு தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. நீட் வினாத்தாள் கட்சியை முன்வைத்து மத்திய அமைச்சர் கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து கரப்பான் பூச்சி கட்சியினர் தீவிரமான போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தாலும் அவர்கள் போராட்டத்தினுடைய நீட்சி இந்தியா முழுவதும் பரவி இருக்கின்றது. தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுமே போராட்டம் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய கோரிக்கைகளிலிருந்து கரப்பான் பூச்சி கட்சியினர் இதுவரை இறங்கி வரவில்லை. அவர்களை பொறுத்தவரை நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று உடனடியாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோடு தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சர்கள் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சி கட்சியினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே மற்றும் அந்த கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சௌரவ் தாஸ் உள்ளிட்டவர்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நீடித்தும் கூட இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை. மத்திய அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. உடனடியாக போராட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை போன்ற கருத்துக்களை மத்திய அமைச்சர்கள் கூறியிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த இளைஞர்கள் போராட்டத்தை பயன்படுத்தி வேறு சில அமைப்பினர் இளைஞர்களை போன்று போராட முன்வந்து மாற்று கோரிக்கைகளை எல்லாம் முன்வைக்க தொடங்கியிருக்கின்றார்கள் என்பதை போன்று தகவல் எல்லாம் பரவி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த போராட்ட காட்சி என்றெல்லாம் சொல்லி போலியான காணொலிகளை, புகைப்படங்களை, காவல்துறையினர் மாணவர்களை கடுமையாக தாக்குவதை போன்ற சித்தரிக்கப்பட்ட படங்களை எல்லாம் உலக விட்டு இது போன்று டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டத்திலே காவல்துறையினர் மாணவர்களை தாக்குகின்றார்கள் என்பதை போன்று பொய்யான சில புகைப்படங்கள் உலக விடப்படுகின்றன. இது நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கும் என்ற அடிப்படையிலே தான் மத்திய அரசும் தொடர்ந்து அந்த இளைஞர் போராட்ட அமைப்பினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். பல்வேறு மாநில அரசுகளும் கூட அந்த எச்சரிக்கையை சொல்லி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.